கிறிஸ்துவ பிள்ளைகளா நம்ம சேர்ந்து இந்த பட்டிமன்றத்தை தேவன் கொடுத்தது தேவனுக்கு கொடான கொடி நன்றி சொல்ல காணப்படுகிறேன். தேவன் இந்த வேலையிலையும் அந்த காலமா இந்த காலமா என்று பேசும்போது அந்த காலத்துல இருந்து தான் எல்லாருமே உருவாகி இந்த காலத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். நம்ம எப்படி வந்தோம்? தேவன் நம்ம அந்த காலத்துல இருந்து வச்சுதான் நம்மள மண்ணிலிருந்து எடுத்து உருவாக்கி தேவன் யார்? ஏசப்பா. அந்த காலத்து மனுஷனா இந்த காலத்து மனுஷனா? இயேசுவே அந்த காலத்து மனுஷன் தான். அவர் பார்த்து வச்சுதான் நம்மளாம் இந்த காலத்துல அந்த காலமும் இந்த காலம் நேற்றும் என்றும் 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 மாறாதவர். அந்த காலத்துல நம்ம அன்னைக்கு இருந்து வச்சுதான் பாட சொல்லி புத்தி சொன்ன வச்சுதான் இந்த காலத்துல நம்ம ஜீவனா இருக்கோம். அதோட இல்ல அந்த காலத்துல திறமையா இருக்கும். அன்னைக்கு இந்த காலத்துக்காரங்கள்ட்ட ஒரு மூட்டையை நெல்லை கொடுத்து தூக்க சொல்லு பார்க்கணும். நான் தூக்குறேன், என் கூட யாராவது வந்து ஒரு மூட்டை நெல் தூக்க சொல்லு பார்க்கணும். அன்னைக்கு பீரோ தூக்கும் போதே பார்த்துட்டோம். ஐயா வர தூக்க முடியல. ஐயா வர தூக்க முடியல. பிள்ளை அப்படின்றாங்க. அம்மா இழுத்துட்டு ஒரே இழுத்தா பீரோ தூக்கிட்டு போயிட்டாங்க வெளியில. அது வாயாடி பேசக்கூடாது. அந்த காலத்துல என்னன்னா இந்த காலத்துல ஒன்னே ஒண்ணு ஃபேக்டர்னா படிப்புல மட்டும்தாங்க உயர்ந்திருப்பாங்க. அந்த காலத்துல படிப்பு இல்லைனாலும் மனசுல ஒவ்வொரு மனசுலயும் உயர்ந்திருக்கிறாங்க. ஐயா பிள்ளைங்கள்கிட்ட உயர்ந்திருக்காங்க, மாமனார் மாமியார்கிட்ட உயர்ந்திருக்காங்க, மற்ற சொந்த பந்தத்துக்கு ஆக்கி போட சமைச்சு போடுறதுக்கு இந்த காலத்துல ஒரு பிள்ளைகளுக்கு சோறு ஆக்கி போட அழுவாங்க. அந்த காலத்துல நாத்தனா ஓப்படியா எல்லா உறவினரும் குடும்பமா கூட்டா அந்த காலத்துல இருந்தாங்க. இந்த காலத்துல யாராவது ஒருத்தன் குடும்பமா இருந்திருக்காங்களா? சொல்ல சொல்லுங்க பாப்போம். வந்த அன்னைக்கே தனி கொடுத்தோங்க ஐயா. எல்லா குடும்பமும் தான், எல்லா குடும்பமும் இந்த காலத்துல யாராவது ஒருத்தர் நாங்க குடும்பமா ஃபேமிலியா நாங்க 4 பேர் குடும்பமா இருந்தோம்னு சொல்ல பார்க்கணும். இல்லைங்க ஐயா, அந்த காலம் அவ்வளவு ஒற்றுமையா படிப்பு அறிவு இல்லைன்னாலும் ஒவ்வொருத்தவங்க மனசுலயும் அறிவு இருந்தது. ஒவ்வொருத்தவங்களும் அறிவா ஒரு செயல் பண்றதுன்னா ஆலோசனை பண்ணி செய்வாங்க. ஆலோசனைன்னா கனவு மனம் கூட விட்டு கொடுத்து பேசி அப்படி சமாதானத்தோட ஒரு கடவுள் கிருபையோட செய்வாங்க. இந்த காலத்துல மனுஷங்க நீ என்ன சொல்றது நான் என்ன செய்யறது, உன் பேச்செல்லாம் நான் கேட்க முடியாது, நான் சொல்றதுதான் நீ கேட்கணும். இந்த காலத்துல நடக்கிற போட்டி போறாம நிறைய கனவு மனைவிகளும் கூட போட்டி போறாம நிறைய இருக்குதுங்கய்யா. இந்த காலத்தை பத்தி பேசணும்னாவே கர்த்தரை துதிங்க சக்கரையே வராதுன்னு எங்களுக்கு பாடுங்க. கர்த்தரே துதிங்க சக்கரையே வராது அப்படின்னு. இந்த காலத்துல ஒரு சக்கரைங்கிற நோய் எதனாலங்கய்யா வந்தது? எல்லாரும் சுவையான பொருளை வீட்டுல சமைச்சு சாப்பிட்டாங்கய்யா. ஒண்ணு சிக்கன் ரைஸ் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிருந்தாங்கய்யா. உடனே அவங்க அந்த கொரியர்காரன் மாட்டிக்கிட்டு அலையுறாங்க. இந்த கொரியர்காரன் வீட்டுக்கு வீடு தூக்கிக்கிட்டு அது எத்தனை நாள் செத்து போனதுன்னு தெரியல. ஆக்க டாக்டர் போய் இந்த காலத்துல ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்து சாப்பிடுதுங்க. இந்த காலத்துல யாராவது அந்த காலத்துல ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்து சாப்பிட்டுருக்கோமா? அன்னைக்கு சாப்பிடுற சிக்கனை மறுநாள் அங்க திங்க மாட்டத்துக்கு போடுவோம். இந்த காலத்துல எத்தனை நாளைக்கு சிக்கன் நடுவர் பேசக்கூடாதுங்க. யாரும் பேசாதீங்க, அம்மா மட்டும் பேச. நீங்க மைக்க வேலை செய்யறியா? அந்த காலத்துலங்கய்யா ஐயா அவங்க சொல்றது சரிதான். ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுறது சரிதான் சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாது நான் சொல்லுவேன். இதான் ஃப்ரிட்ஜ்ல வையுங்க. இந்த காலம் ஐயா காலத்துல யாரும் ஃப்ரிட்ஜ்ல வையின்னு சொன்னாலும் ஃப்ரிட்ஜ் இல்ல. அதுக்கு தான் இந்த காலம். கேட்டா படிப்பறிவு ஐயா படிப்பறிவு இருக்குன்னு சொல்லி படிச்ச முட்டாளுங்க இன்னைக்கு பேரே வருது. படிச்ச முட்டாளுங்க. ஐயா நீங்க நடுவரா இருந்தாலும் தீர்ப்பு இருந்தாலும் நீ முட்டாள்தான். ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்குங்கய்யா, நீ படிச்ச முட்டாள் அதுன்னு எதுக்கு ஒத்துக்கிறோமா? நான் படிச்ச முட்டாள் தான் ஒத்துக்கிறோமா? சாரிங்கய்யா. ஐயா 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 அந்த காலத்துல நாத்தனாரே கோயிலாரே எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க ஐயா. நல்லா சிறப்பா சாப்பாடு போட்டாங்க. இப்ப குடும்பத்தை பிரிக்கட்டே மாமியார் தான் ஐயா. ஐயா இவரு குடும்பத்தை பிரிக்கிறேன்னு சொல்றாரு. இவரு குடும்பத்துல
அப்ப எத்தனை பேர் கரெக்ட். இருந்தாங்க சண்டை ஆரம்பிச்சிருச்சு. எங்கடா இன்னும் ஆரம்பிக்கலன்னு பார்த்தேன். சரி. அந்த காலத்துல வந்து பெண்கள்யா எங்க அம்மா நான் கண்ணு பூச்சி பார்க்கும் போதெல்லாம் வரவு அரைப்பாங்க ராத்திரி 12 மணிக்கு. இப்ப உள்ள பெண்ணுங்கள் 10 மணிக்கு மேல ஏந்திரிச்சு வெளியே புள்ள உச்சா விட்டுருச்சுன்னா ஏந்திரி மோசைய சொல்லுதுல புள்ள உச்சா விட்டுருச்சுன்னா தூக்கி போட்டு சொல்லு நீ பாட்டாங்க செத்த நேரம் அதுக்கு அடிமை பட்டு கணவர் இருக்காரு மறுபடியும் பாவுங்க அந்த காலத்துல அதெல்லாம் அந்த காலத்து பொண்ணுங்க பிள்ளைங்க உச்சா விட்டுட்டா கூட இப்பெல்லாம் பிள்ளைங்களை ஏந்திரிச்சு வெளியே தூக்கி போக மாட்டேங்கிறாங்க. அப்பெல்லாம் இந்த உச்சா ஒண்ணுக்கு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான். அந்த காலத்துல வந்து பெண்கள் எப்பயுமே சோர்ந்து போனதில்ல, ஆண்கள் சோர்ந்து போனதில்ல, பீக்கிங் பூத்திருக்குன்னு சொல்லுவாங்களையா. இந்த காலத்துல கொஞ்சம் கருக்கிட்டாவே பயப்படுவாங்க. அந்த காலத்துல பீக்கிங் பூக்கந்தேமே காட்டுல அந்த காலத்துல வேலை செஞ்சாங்கய்யா. எங்க அம்மா எல்லாம் ராம்படி ராத்திரிக்கு எப்ப படுக்குமோ தெரியாது, ஆனா எப்ப ஏந்திருக்கும்னு தெரியாதுங்கய்யா. அந்த காலத்துல அப்படி உழைத்தாங்கய்யா. ஆனா அந்த காலத்துல அப்படி எல்லாம் உழைத்து வச்சுதான் 4 பிள்ளைங்க இன்னைக்கெல்லாம். யாரு அவங்க அம்மா மட்டும் சொல்றாங்க, அவங்க அப்பா பத்தி பேச மாட்டாங்க. எங்க அப்பா இருந்தாங்க, எங்க அப்பா தான் நான் பார்க்கும்போது எங்க அம்மா தாங்க செஞ்சாங்க. இன்னைக்கு வந்து உறவுகளே இல்லாத போகுதுங்கய்யா. சொந்தங்கிற உறவு இன்னும் காலம் போனா இல்லைங்கய்யா. என்ன நம்ம எத்தனை நம்ம கடவுளை கும்பிட்டாலும் அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சிங்கிற 4 உறவுகளே இல்லைங்கய்யா. அந்த காலத்துல இந்த பாசமே இல்லைங்கய்யா. இதுக்கு இந்த காலத்துல பதில் சொல்லுங்க பாக்கணும். 4 உறவுகள் ஃபர்ஸ்ட் அவங்களால கொடுக்க சொல்லுங்க. இந்த காலத்துல அந்த காலத்துல 4 உறவுகள் இருந்தது. என்ன இந்த 4 உறவு இன்னைக்கு இருக்கு சொல்லுதான்னு சொல்லுங்க. இந்த காலத்து இளைஞர்களை 4 பிள்ளைங்க 4 உறவுகள் ஃபர்ஸ்ட் கொண்டு வர சொல்லுங்க பாக்கணும். இந்த காலத்துல 4 உறவுகள் அந்த காலத்துக்காரங்க கொண்டு வருவாங்க. இந்த காலத்துல கொண்டு வர முடியுமாயா? முடியாதுங்க. இந்த ஒரு வார்த்தைக்கு பதில் சொல்லிட்டு நீங்க பரிசு எந்த பக்கம் கொடுத்தாலும் கொடுங்கய்யா. சொல்றீங்க வெரி குட். என்ன அழகா பேசுனாங்க. எல்லாம் நல்ல கை தட்டுங்க. வெரி குட். ஐயா உறவு கொண்டு வருவாங்க, அவங்க கொண்டு வர மாட்டாங்கன்னு சொல்றாங்க. நம்ம எல்லாத்தையும் உறவு கொண்டு வருவாங்க கருத்தை. வெரி குட். சூப்பர். ஆனாலம்மா ரொம்ப அருமையா பேசுனீங்கம்மா. பட்டிமன்றத்தை கலகலப்பாக்கி விட்டுட்டாங்க. பரவாயில்ல. பீட்டர் ஐயாவை நல்லா வாரி விட்டீங்க. வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருமா. கடைசியில அவங்க சப்ஜெக்ட் சொல்ல மாட்டாங்களா? குழந்தை வளர்ப்பதில் சிறந்தவர்கள் அந்த காலத்து பெற்றோரா இந்த காலத்து பெற்றோரா? எப்படிங்க அந்த காலம் இல்லை